ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் நிறையா பேக்லாக் வச்சுட்டோம், என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், சரியா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதை நான் உனக்கு சொல்லித்தரேன், ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட படித்து ஓகே நிறைய பேர் ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 கிட்ட டாக்டர் ஆயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டில் இருக்கும் பார்த்தீங்களா, யுனானி, ஹோமியோ, இது அடுத்து நிறைய பேர் இன்ஜினியர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ என்ன சாப்டருக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும், எவ்வளோ ஆவரேஜ், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சில பேர் சூப்பராக படிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம், சரிங்களா? நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸு, ஏன்னா என்னோட மேஜர் ஃபிசிக்ஸு அண்ட் எஸ் இங்கே ஆப்பில் கெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒரு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் தேவைங்கிறது எனக்கு தெரியும். சேம் கோஸ் ஃபார் பயாலஜி ஆல்சோ. ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்டாக நான் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ஃபிசிக்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு 350 ஹவர்ஸ் இருந்தால் கூட போதும். நம்ம கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கட்டும், இதை 360 கூட மாற்றிக்கலாம். புரியுதா? 360 ஹவர்ஸ் இருந்தால் போதுமானது, போதும், மோர் தென் சஃபிஷியன்ட், சரியா? இந்த 360 ஹவர்ஸில் என்னென்ன சார் முடிக்க முடியும்? நீங்கள் லெக்சர்ஸை பார்க்கலாம், சரியா? டெஸ்ட்டு பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துடலாம், சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஷின் பார்த்துடலாம். ஓகே, எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு இந்த 360 ஹவர்ஸ் போதுமானது. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கிற டைமிங் வந்து ஆல்மோஸ்ட் 150 டேஸ் கிட்ட இருக்குது. உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்லாம் ஓகே சார், ஃபிசிக்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளம்னா மற்ற சப்ஜெக்டில் டைம் கம்மியாக கொடுங்க, ஃபிசிக்ஸில் டைம் அதிகமாக கொடுங்க. நீங்கள் 9 டேபிள் ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க, இல்லை 3 ஹவர்ஸ் கொடுத்துருப்பேன். சார் எனக்கு பயாலஜி ஆல்மோஸ்ட் ஓகேவா இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக டெய்லி ஒரு 1 ஹவர் மட்டும் பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. பயாலஜிலேருந்து 2 ஹவர் கடன் வாங்கிக்கோங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபிசிக்ஸை மார்னிங் 2 ஹவர், ஈவினிங் 2 ஹவர்னு கூட பிரிச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சு சார். இப்போ யோசிச்சு பாரு, இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணால், ஏன்னா மொத்தம் 360 ஹவர்ஸ் தேவை. அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன ஆகும் சார்? ஆக்சுவலாக இவ்வளோவே தேவையில்லை, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்க, நல்ல இன்டெலிஜென்ட் இருக்கவங்களுக்கு 200 மணி நேரமே போதுமானது. அப்போ நீ 4 ஹவர் படிக்கிறேன்னு சொன்னால் 1 டேக்கு 4 ஹவர், அப்போ 360 ஹவர் எத்தனை டேஸில் வரும்? 90 டேஸில். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 90 டேஸ் கிடைச்சிட போகுது. 90 டேஸில் இந்த ஃபிசிக்ஸோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும், ஓகேவா? எல்லாமே நான் சொன்ன எல்லாமே, லெக்சர், நோட்ஸு, சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் புக் எக்ஸாம்பிள் கொஸ்டின், டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸு, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இதுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின் வரப்போகுது, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ ஒரு லெசனுக்கு இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஓகே, இது போக டெஸ்ட்டுக்கு தனியாக நம்மள்ட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 150 டேஸில் 90 டேஸ் போகிறதுக்கப்புறம் 60 டேஸ் இருக்க போதும். அந்த டைமில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஈவன் நான் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட்டே பண்ணல சார், ஃபிசிக்ஸ்னா ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் டெய்லி 4 ஹவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா என்னோட கோர்ஸை கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஜாயின் பண்ணால் 90 டேஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிட முடியும், ஓகேவா? இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லெக்சர் கணக்கு வரும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 2 லெக்சர் பார்த்தீங்கன்னா போதுமானது, நீங்கள் சஃபிஷியண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இதுக்கு நான் கேரண்டி, ஓகேவா? கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு, சரிங்களா, பேக்லாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை அனுப்புங்க. ஏன்னா டெய்லி நான் வந்து கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ் ரொம்ப சீக்கிரமாகவே சேல் ஆகுது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த கோடை யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 90 டேஸில் முடிச்சிடலாம். சார் எனக்கு பயாலஜி ஓகே சார், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கோ, கெமிஸ்ட்ரிக்கு 1 ஹவர் கொடுத்துரு. ஏன்னா பயாலஜிலேருந்து 2 மணி நேரம் எடுத்தியா, ஃபிசிக்ஸ்க்கு 1 ஹவர், கெமிஸ்ட்ரிக்கு 1 ஹவர், அப்படின்னாலும் 4 மணி நேரம் ஆச்சு. இல்லை சார் என்னால் 3 மணி நேரம் தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் இப்போ 360 ஹவர்ஸ் இருக்குது சார். டெய்லி 3 ஹவர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு? 120 டேஸில் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும் இப்போ கூட, ஓகேவா? 40 டேஸ் இருக்குது உங்களுக்கு ரிவிஷனுக்காக மட்டுமே, சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பர் இப்போயே படித்து டெய்லி ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அங்கே ரிவிஷனுக்கு 40 டேஸில் நீங்கள் டெஸ்ட்டு மட்டுமே கூட எழுத முடியும், ஓகே? ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் சீக்கிரமாக முடியும். நீங்கள்
4 hour கொடுத்தீங்கன்னா 90 டேஸில் முடியும், 3 hour கொடுத்தீங்கன்னா 120. அண்ட் எஸ் இது நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம். ஓகேவா, மேக்ஸிமம் டைம் தான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான், இந்த அளவுக்கு போகாது. ஓகே, இதான் கேட்ட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒரு பையன் நான் பார்த்தேன், ஓகேவா, ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு நேற்று, சார் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் முடிக்க முடியுமா? ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா அவரோட கமெண்ட் 1 month கிட்ட முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. 1 month முன்னாடி அவர் இதே கமெண்ட்டை பண்ணியிருந்தாரு. ஸோ நான் அப்போயே அவர்கிட்ட சொன்னேன், இந்த நீட் இன் 200 days சேலஞ்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மற்ற கமெண்ட் ஏதோ ஒரு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறப்ப பார்த்தா 6 மாதத்துக்கு முன்னாடி இதே கமெண்ட் தான் பண்ணியிருக்காரு. அப்போ 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் இதே கமெண்ட்டாக மட்டும்தான் பண்ணுறாரு தவிர படிக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நான் ப்ராப்பராக உங்களுக்கு வேணுங்கிறது சொல்லிட்டேன். படிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது, ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. ஓகே, கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நெவர் டூ லேட். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதுமானது. ஏன்னா யோசிச்சு பாரு, நிறைய பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, 12th போர்டு எக்ஸாம் முடியும் பார்த்தியா மார்ச் மாதத்தில் போய் கோர்ஸ்லாம் சேருவாங்க. சரியா, நம்ம அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எவ்வளவோ முன்னாடி நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடினா தாராளமாக கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. லிமிடெட் சீட்ஸ் தான். இந்த கோர்ஸ்க்கு நான் 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறேன். ஓகேவா, 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா ஆஃபர் இருக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.